மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல காலை வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வாழ்த்துற உணவு நிகழ்ச்சிக்காக இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16 22 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷன் இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவர் உனக்கு புருஷன் அல்ல, அதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்கள் என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்றார். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில கூட கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் உங்களோட இடப்பட்டு பேசுவாராக. நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். மிக அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, உம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவர் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வசனத்தின்படி எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது என்று சொன்ன தேவன், இந்த நாளிலே உமது பிள்ளைகள் உமது பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையா தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் நீங்கள் சமீபமா இருந்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவருடைய பயத்தை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவரே நீர் அவர்களுக்கு விருப்பத்தின்படி செய்து ஆண்டவரே இந்த நாளிலோ அவர்களுடைய விருப்பங்களை செய்வீராக. இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பங்களை உமது பரிசுத்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தத்தாமே அந்த குடும்பங்களை முற்றிலுமா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அவருடைய பிள்ளைகள் போக்க வரத்துல அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்களை போதித்து ஆண்டவரே பூர்ண சமாதானம் அந்த பிள்ளைகளுக்குள்ள இறங்குவதாக. இந்த நாளில ஆண்டவரே உமது பிள்ளைகள் இந்த வசனங்களை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில அவருடைய போதுமான எல்லா வருமானங்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உமது கரம் அவர்களோடு இருந்து தீமை அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு இந்த நாள் முழுவதும் கர்த்தர் முற்றிலுமா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.